ஹலோ நண்பா, நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஊட்டி வந்தாச்சு. ஊட்டியில் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி முருகர் கோவில், எலிக்கில் இருக்க முருகர் கோவிலில் தான் இருக்கோம். வேறு லெவல் நண்பா. நம்ம வரும்போது மழையும் இருந்துச்சு, வெயிலும் இருந்துச்சு, ஆசமாக இருந்துச்சு. வர பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஆசம்னே சொல்லலாம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த முருகர் டெம்பிளில் தான் இருக்கோம். கோவிலை உள்ளே போய் பார்ப்போம். வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லை நண்பா, நம்ம வர வழியில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடாதுக்கு பிடிச்சிட்டாங்க. ஹெல்மெட் போடாதுக்குன்னா வண்டி ஓட்டுறவங்க ஹெல்மெட் போட்டிருந்தோம், பின்னாடி உட்காந்துருந்தவங்க ஹெல்மெட் போடணுமாமா. ஊட்டி யாராச்சும் வரீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், 2 ஹெல்மெட்டோடு வாங்க. பைக்கில் வர மாதிரி இருந்தால் பின்னாடி இருக்கவங்க கிட்ட ஹெல்மெட் இல்லைனாலும் இங்கே ஃபைன் போடுறாங்க. அதோட பில்லு வந்துட்டு பாருங்கள். நம்ம வந்து 2 வண்டிக்கு ஃபைன் கட்டிட்டோம். 2 வண்டிக்கு ஃபைன், அதாவது 200 அதுவும் வந்து கையில் கேஷ் வாங்க மாட்டேங்கிறாங்க, ஸ்வைப்பிங்கில் தான் வாங்குறாங்க. இப்போ பார்ப்போம், வாங்க நண்பா. நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போவோம். பேக்லேயே தான் நம்ம என்ட்ரன்ஸு. ஓவர் குளிராக வேறு இருக்குது. நம்ம இப்போ அப்படியே போயிட்டுருக்கோம். குளிர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. தண்ணி ஜில்லுன்ட்டு எல்லாம் கீழே எல்லாம் தண்ணியாக இருக்கிறதுனால ரொம்ப ஜில்லுன்ட்டு இருக்குது. ஃபீவர் வராமல் இருந்தால் ஓகே. நம்ம முருகர் இங்கேருந்து வேறு லெவலில் தெரியறாருப்பா. நம்ம அங்கே முருகர் பக்கத்தில் போயிட்டு ஃபுல்லாக வந்து வீடியோ பண்ணுவோம். வாங்க, நம்ம முருகர் பக்கத்தில் போனதுக்கப்புறம் நல்லா வீடியோவை எடுப்போம். ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் வந்து வேறு லெவலில் இருக்கார். மலேசியா முருகர் மாதிரி இருக்கார். ஆனால் இருந்தாலும் மலேசியா நம்மளால் போக முடியலனாலும் இங்கே வந்துட்டு நம்ம மலேசியா முருகரை பார்த்த மாதிரி மனசில் நினச்சிக்க வேண்டியது தான். ஆனால் இதுவும் ஒன்றும் மோசம் இல்லைங்க, வேறு லெவலில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முருகர் மெயின் சன்னதி இருக்குது. இருந்தாலும் நம்ம டைரெக்டாக வந்துட்டு நம்ம முருகரை பார்க்க போயிட்டு வந்துடலாம். பேஞ்சிட்டே இருக்கு நண்பா, விடாதுன்னு நினைக்கிறேன். மழை ஸ்டாப் ஆகிற மாதிரி தெரியல. பேக்ரவுண்ட் வியூவும் வேறு லெவலில் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா முருகர் சன்னதிக்குள்ளே போக போகிறோம். உள்ளே போய் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வெளில வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இப்போ வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு கோவிலில். நம்ம கூட நிறைய பேர் வந்தாங்க. என்னடா 2 பேர் மட்டும் கோயிலுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அவனுங்கெல்லாம் வர்ற வழியிலேயே முட்டையை தின்னுட்டானுங்க. கோவத்தில் பசின்ட்டு உள்ளே போயிட்டு முட்டையை தின்னு நல்லா இப்போ வர முடியல. அவனால கீழே தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க நமக்கு வேண்டி. நம்ம இப்போ கீழே போயிட்டு அங்கே போயிட்டு வேறு எங்கேயாச்சும் பிளேஸுக்கு போக முடியுமான்னு நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, எல்லாத்துக்கும் பிடிச்சி ஷேர் பண்ணுங்கள் நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா சரியான மழையில் நனைஞ்சிட்டு தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது.
இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா கையங்கால்லாம் நல்லா விரைச்சிருச்சு. மழையில் நனைஞ்சதுனால ரொம்ப ஒரு மாதிரி ஜில்னஸ் ஆகிடுச்சு. அதனால் உட்காந்துட்டு குளிர் தாங்க முடியாமல் அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தேன். இங்கே போட் ஹவுஸில் ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு வந்தோம். பார்த்தா போட் ஹவுஸ் க்ளோஸில் இருக்குது. டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இங்கே அலௌட் இல்லை போல். அதனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போட் ஹவுஸ் ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன். பாய். போட் ஹவுஸ் க்ளோஸுங்கிறதுனால வெளில அவுட்டில் காட்டியிருக்கேன் நண்பா. அடுத்த தாட்டி உள்ளே கண்டிப்பாக போய் காட்டுறேன்.